Good morning students. In this video we are going to see two more output devices. They are speakers and multimedia projectors. Speakers produce voice as output. Using speaker along with speech synthesis software, the computer can provide voice output. So speech synthesis software மூலமாக தான் ஸ்பீக்கர்ஸ் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணியிருக்கு வாய்ஸ் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. This has become very common in place like airlines, schools, banks, railway stations. So speakers நிறைய இடத்துல நம்ம ரியல் லைஃப்லேயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். So we all know that very well. Next output device is multimedia projectors. The multimedia projectors are used to produce computer output on a big screen. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற அவுட்புட் சில ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஹால்லையோ பெரிய மீட்டிங் நடக்கிற இடத்துலையோ ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு அவுட்புட் தெரியணும், எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரொஜெக்டர்ஸோட சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிஸ்டத்தில் வர அவுட்புட் நம்ம பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். These are used to display presentation in meeting halls or in classrooms. Next important topic in this chapter is booting of a computer. ஸோ ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஓஎஸ் இருக்கணும். ஓஎஸ் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும்னு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது ஒரு சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான ஓஎஸ்லாம் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது, யூனிக்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். So when a computer is switched on, there is no information in its RAM. So RAM அப்படின்னா என்னது? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அது பிரைமரி மெமரி, வேலட்டைல் மெமரின்னு பார்த்தோம். வேலட்டைல்னா என்ன சொன்னேன்? when the power is switched off, the content is lost. ஸோ RAM வேலட்டைல் மெமரிங்கிறோம், அதான் பிரைமரி மெமரி. ஸோ கம்ப்யூட்டரில் இன்பில்ட்டாக இருக்கும் RAM. நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே அதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. இன் ராம் த ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் கால் போஸ்ட். ஸோ ராம்னா ரீட் ஒன்லி மெமரி. அதில் தான் எல்லாமே சிஸ்டத்தில் என்னென்ன ஆக்சஸ் பண்ணணுமோ அது எல்லாமே ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ரீ ரிட்டன் இன்பில்ட் பண்ணும்போது சிஸ்டத்தை பில்ட் ஆர்கிடெக்ட் பண்ணும்போதே அந்த ராமில் எல்லாமே ப்ரீ ரிட்டனாக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன சொல்கிறோம்? போஸ்ட்னு சொல்கிறோம். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் போஸ்ட் இஸ் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் will be executed first. ஸோ சிஸ்டத்தில் இருக்கிற ராம் தான் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம ஸ்விட்ச் ஆன் கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ரேமில் எதுவுமே இருக்காது. ராமில் தான் ப்ரீ ரிட்டனாக ப்ரோக்ராம் ஆர்கிடெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் ப்ரோக்ராம் செக்ஸ். இந்த ரேமில் இருக்க ப்ரோக்ராம் எதெல்லாம் செக் பண்ணும் அப்படின்னா, இஃப் த டிவைசஸ் லைக் ரேம், கீபோர்ட், இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்பரேட். ஸோ வெறும் சிஸ்டம் மட்டும் வச்சு நம்மளால் எந்த ஒர்க் பண்ண முடியாது. அந்த சிஸ்டத்தோட கீபோர்ட், மானிட்டர், மற்ற எல்லா இன்புட் அவுட்புட் டிவைசஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே. அந்த ப்ரோக்ராம் தான் என்னென்னு சொல்கிறோம்? போஸ்ட்னு சொல்கிறோம். தட் இஸ் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி, then BIOS, that is basic input output systems get executed. அந்த ப்ரோக்ராம் செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ்லாம் ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் என்னது? BIOS, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் பூட்டிங். ஸோ சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே விண்டோஸ் ஓப்பன் ஆகிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் பூட்டிங்னு சொல்கிறோம். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே ரேமில் எந்த ஒரு எக்ஸிக்யூஷனும் நடக்காது. ஃபஸ்ட்டு ராமில் ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. அது என்னது? பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அந்த டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா போர்ட்டும் இன்டர்ஃபேஸும் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். அதை செக் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான BIOS, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், அது எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் பண்ணுறது என்ன சொல்கிறோம்? பூட்டிங்னு சொல்கிறோம். தேர் ஆஃப்டர் எ ப்ரோக்ராம் கால் பூட்ஸ்ட்ராப் லோடர், அது டிரான்ஸ்ஃபர் ஆகும் OS ஃப்ரம் ஹார்ட் டிஸ்க்
into memory. ஸோ மெமரியில் தான் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், சிபியூவில் தான் ஓஎஸ் போட்டிருப்பாங்க. ஸோ a program called bootstrap loader, அந்த ப்ரோக்ராம் வந்து எதுலேருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஓஎஸில் இருக்கிறது ஹார்ட் டிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நவ் த ஓஎஸ் கெட்ஸ் லோடட் அண்ட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். ஸோ அப்போ தான் இந்த bootstrap loader ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பூட்டிங் ப்ராசஸ் 2 டைப்பில் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஸோ பூட்டிங் ப்ராசஸ்னால் என்ன சொன்னோம், bootstrap லோடருங்கிற ப்ரோக்ராம் ஹார்ட் டிஸ்கில் இருக்க ஓஎஸ்லேருந்து மெமரிக்கு, மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹார்ட் டிஸ்கில் எங்கே இருக்கும், ஹார்ட் டிஸ்க் சிபியூவில் இருக்கும், அதில் தான் ஓஎஸ் இருக்கும். அந்த ஓஎஸ்லேருந்து மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த bootstrap லோடர் அப்படின்ற ப்ரோக்ராம் பண்ணும்போது தான் பூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் ப்ராசஸ், கோல் பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங். ஸோ கோல் பூட்டிங்னா என்னென்னு பாருங்கள். when the system starts from the initial state, ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே அந்த இனிஷியல் ஸ்டேட் அதுதான் இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், we call it கோல் பூட்டிங் ஆர் ஹாட் பூட்டிங். ஸோ சிஸ்டமை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், அப்போ தான் அந்த ப்ராசஸில் நடக்குதுல என்னென்ன நடந்துச்சு, போஸ்ட் டெஸ்ட் நடந்துச்சு, அப்புறம் பயோஸ் டெஸ்ட் நடந்துச்சு, அப்புறம் bootstrap லோடர் நடந்துச்சு. இந்த 3 எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் தான் சிஸ்டமே ஆன் ஆகும். அந்த ஸ்டேஜ் தான் என்ன சொல்கிறோம், கோல் பூட்டிங்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிஸ்டத்தை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது கூலாக தானே இருக்கும், ஆன் பண்ணி ஒர்க் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு சிஸ்டம் ஹீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறத வார்ம் பூட்டிங்னு சொல்லுவோம். ஸோ கோல் பூட்டிங்கிறது ஸ்விட்ச் ஆன் பண்ணதோட இனிஷியல் ஸ்டேட், we call it cold booting. It is also known as hot booting nu sollala. When the user presses the power button, the instructions are read from the ROM to initiate the booting process. So அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம், பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், அப்போ என்ன ஆரம்பிக்குது, ராமில் இருக்கிறத ரீட் பண்ண ஆரம்பிக்கிறது, அந்த இனிஷியல் ஸ்டேஜ், அதை கோல் பூட்டிங்னு சொல்கிறோம். Then look at the warm booting. When the system restarts or when reset button is pressed. So restart பண்ணும்போது we call it warm booting or soft booting. The system does not start from initial state and so all diagnostic tests need not be carried out in this case. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் தான் எல்லா டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டும் பண்ணும், எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு. ரீசெட் பண்ணும்போது அந்த டெஸ்ட்லாம் பண்ணாது. ஸோ இந்த வார்ம் பூட்டிங்க்கு there is no need to test. So there are chances of data loss and system damage as the data might not have been stored properly. ஸோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும், நம்மளோட டேட்டாஸை லாஸ் பண்ணுற நடக்கலாம். ஸோ சிஸ்டம் டேமேஜ் ஆகுது நடக்கலாம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணும்போது எந்த டெஸ்ட்டும் பண்ண மாட்டோம், ஆனால் சான்ஸ் இருக்குது எதுக்கு, லாஸ் ஆஃப் டேட்டாக்கும் சிஸ்டம் டேமேஜுக்கும் தெர் ஆர் பாசிபிலிட்டி. ஸோ வார்ம் பூட்டிங்கை சாஃப்ட் பூட்டிங்னு சொல்லலாம். இது எப்போ நடக்கும், சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைன்னா ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது. கோல் பூட்டிங் எப்போ நடக்கும், ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது. இனிஷியல் ஸ்டேஜில் நடக்கிறது தான் கோல் பூட்டிங். ரீஸ்டார்ட் பண்ணும்போது நடக்கிறது வார்ம் பூட்டிங். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின், கோல் பூட்டிங் அண்ட் வார்ம் பூட்டிங்னா என்ன அப்படிங்கிறது. We have covered the first chapter, Introduction to Computers. What are all the contents we have seen in this chapter? Can we have a recall of them? First we have seen generation of computers, and then we have seen about components of a computer, input unit, CPU, control unit, output unit, memory unit. So these are all the things we have seen in components of a computer. And then input output devices. In input devices we have seen about keyboard, different types of mouse, and then scanner,
fingerprint scanner, trackball, retinal scanner, light pen, optical character reader, barcode reader, voice input system, digital camera and touch screen, and then keyer. So these are all the input devices that we have seen through this chapter. And then output devices like monitor, plotter, printers. In printers there are two types, impact printers and non-impact printers. In impact printers we have seen about dot matrix printer and line matrix printer. In non-impact printers we have seen about laser printer and inkjet printers. Then speakers and then multimedia projectors. These are all known as output devices that we have seen through this chapter. And one more important topic is booting of a computer. So there are two types of booting, cold booting and warm booting. So far we have covered the chapter 1, Introduction to Computers. Thank you, students.